வெறித்தனமான ஆக்ஷன் சீரிஸ் வேணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம பார்த்ததுலேயே லேக் இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய கொரியன் ட்ராமாஸை ரேட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி குரூப் எப்படியாச்சும் ஒரு நல்ல காலேஜாக சேரணுன்ற ஆசையோட ஒரு புது ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்கூல் கொரியாலே ஒரு மோசமான ஸ்கூலு. சின்ன வயசில் இவருக்கு டியூஷன் எடுத்துன அதே டீச்சர் தான் இந்த ஸ்கூல்லையுமே புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. எப்படியாச்சும் இவருடைய கிரேடை இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக இவர் உருவாக்கின ஐடியா தான் ஸ்டடி குரூப். இந்த டெக்னிக்கல் சீரிஸில் மட்டும் கிடையாது, நமக்குமே ரியல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணும். 5 பேர் ஒரு ஸ்டடி குரூப்பில் இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சப்ஜெக்டில் வீக்காக இருக்கவங்களுக்கு மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிப்பாங்க. இதுதான் இவருடைய ஐடியா. ஸ்டடி குரூப் ஐடியா நல்லா இருக்குதுன்னு பிரின்சிபல் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புன்றது சுத்தமாக பிடிக்காது. ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் வச்சுப்பாங்க. யாரெல்லாம் நல்லா சண்டை போடுறாங்களோ அதை வச்சு ரேங்க் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விசித்திரமான ஸ்கூலு. அந்த சீரிஸோட ஆக்ஷனை பற்றி பேசும்போது ரொம்ப கிரவுண்டடாக யதார்த்தமாக இருக்காது. கொஞ்சம் அனிமி ஸ்டைலில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. கும்ஃபு ஹஸ்டல் படம் பார்த்துருப்பீங்க, சில இடங்களில் அந்த ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. ரியலிஸ்டிக்காக இல்லையான்னு ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ணேன். பட் போக போக அந்த ஸ்டைலுமே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் 4வது பிக் ஹீரோ கிளாஸ் 1. இந்த சீரிஸை பற்றி என்னங்க சொல்கிறது, ஒரு வெறித்தனமான ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒர்த்தான சீரிஸு. மெயின் கேரக்டர் சியும் பெருசாக யார் கூடயும் பேச மாட்டார். பட் அதே சமயத்தில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு டாப்பர். ஒரு டாப்பராக இருக்குது கிளாஸ் பையன் ஒருத்தனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்தில் இவருக்கு ஏற்பட்ட தொல்லைகளை கொடுத்துருப்பாரு. பட் சியூன் இதை எதுவுமே பெருசாக பொருட்படுத்திக்காமல் அவர் வாட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இவன் நம்மளை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டான். இவனோட மிகப்பெரிய ப்ரையாரிட்டி கிரேட் தானே. எக்ஸாம் எழுதும் போது ஒரு ட்ரக்கை பேண்டேஜ் மாதிரி நம்ம ஹீரோவோட கழுத்தில் அடிச்சிருந்துருப்பாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கான்சியஸாக இருக்கிறதுக்காக தன்னுடைய கண்ணத்தை தானே அடிச்சுப்பாரு. கேட்ராமாவோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஐக்கானிக்கான சீனு. இவன் ரொம்ப லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டான்னு மெயின் கேரக்டரே அந்த பையனை போட்டு அடிச்சு காலி பண்ணியிருப்பாரு. புதுசாக அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிடைக்குது. அண்ட் போக போக அவரோட லைஃபு கம்ப்ளீட்டாக டர்ன் ஓவர் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ அவருடைய நண்பர் சூவும் சேர்ந்து எப்படி அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்கன்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆக்ஷன் பார்க்கும்போது செம்ம கிரவுண்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது மெயின் கேரக்டர் கொஞ்சம் வீக்காக தான் இருப்பார். பட் அதுக்கு பதிலாக காம்பட்டில் அவருடைய இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிப்பார். நோட் பண்ணுங்கள், அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுவீங்க. சிம்பிளாக ஒரு அமேசிங்கான சீரிஸு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த சீரிஸோட வில்லனை கொஞ்சம் சைக்காலஜிக்கலி வித்தியாசமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரை அனலைஸ் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3வது மெஸ்ஸி ஃபனன், ஒரு ப்ரூட்டலான ஆக்ஷன் சீரிஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். நீங்கள் டக்குனே பார்த்து முடிச்சிடலாம். ஸ்டோரின்னு பார்க்கும்போது 2 கேங் மொத்த சிட்டியுமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதில் ஒரு கேங் லீடர் கீழே இருக்க நம்பிக்கையானது தான் நம்ம ஹீரோவுடைய தம்பி. மனுஷன் பார்க்குறதுக்கு நாவலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருப்பார். பட் இவர் ஒரு சண்டையில் இறந்து போகிறாரு. யார் இவரை கொண்டாங்கன்னு மிஸ்டரிஸாக இருக்குது. கதையோட ஹீரோ ஒரு எக்ஸ் கேங்ஸ்டரு, ஒதுங்கி போய் வந்திருப்பாரு. இவர் கையில் ஒரு பேட்டை கொடுத்தீங்கன்னா மனுஷன் எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தள்ளி போயிட்டு இருப்பாரு. ஜான்விக் மாதிரி. இவன் தான் நம்ம தம்பியை கொண்டான்னு ஒரு லீடரோட பையனை காலி பண்ணியிருப்பாரு. பட் ஆப்போசிட் லீடர் பையன் போலீஸ் ஆஃபீஸர் தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருப்பாரு. கடைசி அவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு அவர் எங்கே வாழ்ந்தாரோ அந்த மலைகளுக்கே திரும்ப போறாரு. அவர் தம்பியோட மூமெண்ட்ஸை நினச்சி பார்த்துட்டு அந்த காயங்கள்னால அவருமே இறந்து போகிறாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி செம ப்ரூட்டலான ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீரிஸு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவே ஆக்ஷன் ஜெனர்ன்றதுனால மெஸ்ஸி ஃபன்னனை பிக் ஹீரோக்கு மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக இந்த சீரிஸை ஒரு கொரியன் ஜான்விக் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது என்னுடைய மிகப்பெரிய ஃபேவரெட்டு டெத் கேம் சீரிஸ். மாஸ்டர் பீஸுன்ற வார்த்தைக்கு ஒரு பக்கமான டெஃபினிஷனு. இந்த சீரிஸு ஒரு ஃபேண்டஸியாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சி பார்த்தேன். பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ஆக்ஷனை கொடுப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. இவருடைய ஒவ்வொரு டெத்தும் ஒரு பயங்கரமான இம்பாக்டை கொடுக்கும். பைக் சேசிங்கு, ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட்டு எல்லாமே இருக்க போகுது. அண்ட் கிளைமேக்ஸில் ஒவ்வொரு லைஃப்லையும் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் இறக்குவார். அதெல்லாம் செம்ம ஹோல்சமாக இருக்கும். இந்த சீரிஸ் தான் ஆக்டர்ஸ் கோயிங் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தேன். அவங்களோட ஆக்டிங்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரே ஒரு மைனஸு, லேகே இல்லாமல் செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா டக்குனே முடிச்சிட்டிங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் போடுங்கடா பார்க்கலாம் தான் தோணுச்சு. அண்ட் மிக முக்கியமாக சீரிஸோட எண்டிங்கில் ஒரு கிரேட்டஸ்ட் மெசேஜுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ்னு சொல்லலாம். மொதல் இடத்துல பிளட் ஹவுன்ஸு. நம்ம ஹீரோ ஒருத்தரை பாக்ஸிங் மேட்ச்சில் தோக்கடிச்சிருப்பாரு. அவர் கூட பழகும் போது இவன் கெட்டவனாக இருப்பானோன்னு ஒரு சந்தேகத்தோடு தான் பார்த்தேன். பட் கேட்ராமாஸ்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டியோவாக 2 பேருமே மாறி இருப்பாங்க. இந்த சீரிஸில் வில்லன் கேரக்டரை ரஷ் பண்ணாமல் ரொம்ப பார்த்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்றதை ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் மாதிரி ஒரு பக்கமான ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பேட்டை உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதே ஸ்டைலில் இப்போ இருக்கிற கொரியன் ட்ராமாஸ் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் பிளட் ரவுண்ட் அளவுக்கு அவங்களால ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியல. சீரிஸில் ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி நடக்கும். பட் அதுக்கப்புறமும் சோர்ந்து போகாமல் மறுபடியும் கம்பேக் கொடுப்பாங்க. 2 பேர் சேர்ந்து 30 பேர் அடித்து காலி பண்ணுவாங்க. வெப்பனே இல்லாமல் பேர் ஹேண்ட்ஸில் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் தோணும். பட் பிளட் ஹவுன்ஸ் உங்களை அப்படி யோசிக்க விட மாட்டாங்க. வெறித்தனமாக மேக் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் கொரியோகிராஃபியை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம சேனலில் ஏகப்பட்ட கண்டென்ட்ஸ் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன்.